முதலாவது ஆவி பலவீனப்படுத்தும் ஆவி. இந்த பலவீனப்படுத்தும் ஆவி லூக்கா 13:11-12 சொல்லியிருக்கிறது. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். இயேசு அந்த ஸ்திரீயை விடுதலையாக்கினார். அந்த 18 வருடமா பலவீனப்படுத்தும் ஆவி அவளை நிமிர்ந்து நிற்க கூடாமல் கூனியாக மாற்றிவிட்டது. அதாவது வாழ்க்கையிலையும் இப்படித்தான், நிமிர்ந்து நிற்க முடியாது, வெக்கப்பட்டு கூனி குறுகி வாழ்ற மாதிரி இந்த ஆவிகள் ஆக்கிடுது பாருங்க. ஆனால் இயேசு அந்த பெண்ணை விடுதலை ஆக்கினார், அந்த அசுத்தாவியை துரத்தி விடுதலை ஆக்கினார். இதுல என்ன ஆவின்னு சொல்லி இருக்குது என்றால் பலவீனப்படுத்தும் ஆவின்னு போட்டிருக்குது. ஆங்கில பைபிள்ல a spirit which crippled that woman, அந்த அம்மாவை முடமாக்கின ஒரு ஆவி அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன்ல வருது. crippled spirit, அது உங்களை முடமாக்கி போட்டிருக்கிற ஆவி. உங்களால கை தட்ட முடியாது, உங்களால பாட முடியாது, பலவீனமா இருக்கும். உங்களால முழங்கால நின்று ஜெபிக்க முடியாது, பலவீனமா இருக்கும். இன்னைக்கு சர்ச்சுக்கு போக எனக்கு முடியல, நான் படுத்தே கிடக்க போறேன் சொல்லி படுத்தே கிடப்பீங்க. காலையில வெகு நேரம் படுத்து கிடப்பீங்க. பலவீனப்படுத்தும் ஒரு ஆவி அது. அந்த பலவீனப்படுத்தும் ஆவி என்ன பண்ணும்? அது சோகை நோயை கொண்டு வரும், கேன்சரை அது கொண்டு வரும், அது பெண் சம்பந்தப்பட்ட நோய்களை கொண்டு வரும், அது ஃபங்கஸ் என்கிற தோல் சம்பந்தப்பட்ட சொறி வியாதிகளை கொண்டு வரும், அது ஜுரத்தை கொண்டு வரும், வித்தியாசமான ஜுரங்கள், அலர்ஜிகளை கொண்டு வரும். சில இது சாப்பிட்டா அலர்ஜி ஆயிரும், உடம்பெல்லாம் பத்து பெருசு பெருசா வந்துடும், அலர்ஜி ஆயிரும். சைனஸ் ப்ராப்ளம் வந்துடும், உடனே மூக்கு அடைச்சுக்கணும், சைனஸ் ப்ராப்ளம். ரத்த அழுத்தம், பிளட் பிரஷர் ஏற்படும். இதெல்லாம் பலவீனப்படுத்தும் ஆவி. அதுக்கப்புறம் வாத நோய்கள் வரும், கை கால் விளங்காம போறது, அல்லது ஏதோ ஒரு சரீர அவயம் செயலற்று போவது, அது வாதம் என்கிற நோய். அப்புறம் இதய கோளாறு வரக்கூடும், வீக்னஸ், வீக் ஸ்பிரிட், இது ஃபீபிள் ஸ்பிரிட், இது ஸ்பிரிட் ஆஃப் அஃபர்மிட்டின்னு சொல்றது, பலவீனப்படுத்த ஆவி. இதய நோயை அது கொண்டு வரும். இதயத்தை பாருங்க, இன்னும் தாங்கக்கூடிய இதயம் இருக்கணும் பார்த்தீங்களா? தாங்காது இதயம், சின்ன கஷ்டத்தையும் பெருசு பெருசா நினைப்போம், தாங்காது இதயம். அதுக்கப்புறம் நீரிழிவு நோய்கள், நீரிழிவு நோய்கள்ல பலதரப்பட்ட நிலைகள் இருக்குது. இவைகளெல்லாம் இழுத்து கொண்டு வரும் அந்த பலவீனப்படுத்தும் ஆவி. ஏன்னா இப்ப சொன்னது ஒரு குறிப்பிட்ட அளவு சொல்லியிருக்கிறேன், ஆராய்ச்சி பண்ணா நிறைய தொடரும். இரண்டாவது ஆவி 2 தீமோத்தேயு 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பயத்தின் ஆவியை கொடாமல், the spirit of fear, அதாவது பயத்தின் ஆவி, இதான் 2வது ஆவி. இது ஒரு ஆவி அல்ல, இது ஒரு அஸ்திபாரம், அஸ்திபார ஆவி. இது மேல நிறைய ஆவிகள் இருக்கும், என்னெல்லாம் சொல்றேன். இந்த பயப்படுத்தும் ஆவிதான் நீங்க ஏதாவது திடுக்கிடுவீங்க. உங்களால யார் பக்கத்துல முதுக தொட்டா திடுக்கிட்டு திரும்புவீங்க. நார்மலா இருக்க உங்களால முடியாது, இதயம் வாதிக்கப்படும். ஏதோ ஒரு தப்பு செஞ்சிட்டோம், ஏசுட்ட போய் மன்னிப்பு கேட்டோம், முடிஞ்சதுன்னு இருக்காது. ஐயோ செஞ்சிட்டேனே, ஐயோ இப்படி பண்ணிட்டேனே, அப்பப்பா போச்சே, எல்லாம் போச்சேன்னு இப்படி இதயம் ரொம்ப வாதிச்சு நோய்வாய்ப்பட்டுருவீங்க. பிரதர், உங்க இருதயம் அப்படி வாதிக்க தேவை. ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஒரு பாவம் பண்ணிட்டோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும், பிசாசே நீ போ, இனி என் வாழ்க்கையில தலையிடாத, இயேசுவின் பாவத்தை மன்னித்துட்டாருன்னு சொல்லிட்டு முன்னால போறதை விட்டுட்டு, ஐயோ நான் குற்றவாளி, கோயிலுக்கு போக அருகதை இல்லை, சர்ச்சுக்கு போக அருகதை இல்லை, பைபிள் வாசிக்க அருகதை இல்லை, மனைவியை பார்த்து நீ வேணா கோயிலுக்கு போ, எனக்கும் சேர்த்து ஜெபம் பண்ணிட்டு வா, இப்படி ஆட்கள்லாம் பயத்தின் ஆவி பிடிச்சவங்க. அது ஒரு ஆவி என்பதை, ஒரு ஆவியினுடைய தாக்குதல் என்பதை மறக்க வேண்டாம். இரவு நோய்கள், ராத்திரி நைட் மேர் சொல்லுவோம், நைட் மேர்ஸ், ராத்திரி நோய்கள், ராத்திரி தூக்கம் வராது, அல்லது அவர்களுக்கு திடீர் விழிப்பு வரும், கெட்ட சொப்பனங்கள் வரும், இது மாதிரி. அப்புறம் மரண பயம் வரும், இது பயத்தின் ஆவி, மரண பயம். அப்புறம் விசுவாசிக்கவே வாய்ப்பு இருக்காது. விசுவாசிங்கன்னா அது இப்படி செத்துட்டேன்னா என்ன பண்ண, விசுவாசிங்க பிரதர், சாக மாட்டீங்க, இல்ல செத்துட்டேன்னா என்ன பண்ண, இப்படி போட்டு அலக்களிக்கிற ஒரு பயத்தின் ஆவி. விசுவாசிக்கிறதே கஷ்டம். அடுத்து கோழைத்தனம், டிமிடிட்டி, கோழைத்தனம் உண்டாகும். ரொம்ப கோழையா பிஹேவ் பண்ணுவோம். மனைவிட்ட கூட எதிர்த்து நின்று எதுவும் சொல்ல நமக்கு முடியாது, ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. மனைவி கோழைத்தனமாயிரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கோழையா இருப்பது தேவ சித்தம் அல்ல. பிசாசுக்கு முன்பாக கோழையா நம்ம வாழணும் அப்படின்னு தேவ சித்தம் அல்ல.
கர்த்தருக்கு முன்பாக வேணா பலவீனனா நிக்கலாம். ஆண்டவரே நான் பலவீனன் சொல்லலாம். அப்ப அவர் சொல்லுவாரு, உன் பலவீனத்துல என் பலன் பூர்ணமாய் விளங்கும். ஆனா பிசாசுக்கு போய் நான் பலவீனன் அப்படின்னா ஏறி மிதிப்பான். அங்க நீ கோழைத்தனமா இருக்கக்கூடாது. இந்த விஷயத்துல தான் பவுல் சொல்றாரு, மற்றவர்கள் துணிகரம் கொள்கிறார்கள் என்றால் ஒருவன் எதிலே துணி உள்ளவனா இருக்கிறானோ அதிலே நானும் துணி உள்ளவன் அப்படின்றாரு. கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும், உங்களை கோழையா இருக்க இயேசு அழைக்கவில்லை. கோழைகள் இயேசுவை நம்பினவங்க எல்லாம் கோழை பையங்க அப்படின்னு யாரும் உங்களை சொல்ல முடியாது. அதுக்காக உங்க வீரத்தை ரோட்ல காட்டவும் முடியாது. ஏன்னா நம்ம வீரத்துக்கு பின்னால ஒரு தத்துவமே இருக்கு. அதைத்தான் 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வீர தத்துவத்தை பாராட்டின தாவீதின் சேவகர்கள் அப்படின்ற வார்த்தை வரும். நம்ம வீரம் காட்டினாலும் அதுக்கு பின்னால தத்துவம் இருக்குது. இயேசு பயங்கர வீரன், ஆனா தத்துவத்துக்காக ஒன்னும் பேசாம நின்னா இருப்பாரு. அவர் தாங்க தலை சிறந்த வீரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்னும் பேசாம நிக்கிறார் பாருங்க. அங்கதான் இயேசு எங்க மனதெல்லாம் கவர்ந்தவர். அவரால் பேச முடியும். வீரத்தை 12 வயசுல வீரத்தோட பேசினவர். அவரு பிளாத்துக்கு முன்பாக போய் அவர் பேசியிருந்த பிளாத்து நெருப்பா எரிஞ்சிருப்பான், சாம்பலாயிரும். வாயை திறக்காது. அதனால் அவர் சத்தமிடாத ஆட்டுக்குட்டி போல. ஏன் ஒரு விசுவாசி சத்தமிடாத ஆட்டுக்குட்டி போல இருக்கணும்னா தத்துவம் இருக்கு சார் அதுக்கு பின்னாடி. அது சிலுவை தத்துவம் ஐயாது. சிலுவை உபதேசம் மட்டுமல்ல, சிலுவை தத்துவம். அதுக்காக தான் வாழ்றோம். எப்படி வாழலாங்கிறது தத்துவம் இல்லை, இப்படித்தான் வாழணுங்கிற தத்துவம் தான் வேத சத்தியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் கர்த்தருடைய பிள்ளைகள் நினைக்கணும், கோழையா இருக்க வேண்டாம். இந்த பயத்தின் ஆவி வெக்கத்தை கொடுக்கும். நிறைய பேர் வெக்கப்பட்டுட்டே இருப்பாங்க. அடிக்கடி ஒரு பாட்டு படிங்க, வெக்கமா இருக்குது. நிறைய ஆண்களுக்குள்ள இந்த ஆவி நல்லா நுழைஞ்சிருக்குது, நல்லா நுழைஞ்சிருக்கு. ரொம்ப வெக்கப்படுவாங்க. கடன் வாங்க வெக்கப்பட மாட்டாங்க. ஆனா தேவ சபையில ஏதாவது ஒரு பொறுப்பேடுனா வெக்கப்படுவாங்க. ஆணும் பெண்ணும் வெக்கப்படக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வெக்கப்படாம இருக்கிற ஆண்களும் இதே ஆவிதான். வெக்கப்பட வேண்டிய பெண்கள் வெக்கப்படாம வெக்கமில்லாம அழகு பாருங்க, அதுவும் இந்த ஆவிதான். பொட்டனா போடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெண்கள்லாம் இந்தியெல்லாம் குனிஞ்ச தலை நிமிராம போற பெண்கள். இப்ப அந்த ஆவிகள் வந்து என்ன பேச்சு பேசுதுங்களே பாப்பேன்ல. ரோடுகள்ல கலவரங்கள் நடக்கும்போது அவங்க பேசுவாங்க பயங்கரமா. எங்க போய் படிச்சு இதை என்னத்தை ரெஃப்ளெக்ட் பண்றீங்கன்னு பாருங்க. சத்தமிடாத ஆட்டுக்குட்டியை ரெஃப்ளெக்ட் பண்ணுவீங்களா அல்லது ஓநாயை நீங்க வந்து பிரதிபலிப்பீங்களா? உலகம் ஓநாய் கூட்டம் அல்லவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.